அரிசி சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இது இன்னொரு டம்ளர் அதை அளந்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது வானலியில் விட்டு கொதிக்க வச்சிடலாம். 1க்கு 1.5 தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாவை கொட்டிடலாம். நல்லா கிளறிடலாம். மாவு தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு ஆறியாச்சு. கொஞ்சம் சூட்டோட இருக்குது. சூட்டோட தான் பிடிக்க வரும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவுலேயே டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக இடலாம். இட்டாச்சு. இப்படி தான் வரும். ப்ராப்பர் ரவுண்டு வராது. நல்லா ஷேப் வர்றதுக்காக ஒரு மூடியோ இதை வச்சு சுற்றி உள்ளதை எடுத்துடலாம். இது இட்டாச்சு. இப்போ கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல் காஞ்சாச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா காற்று உள்ளே போயிட்டு நல்லா உப்பிட்டு வரும். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். ப்ரௌன் கலரில் ஆக்கக்கூடாது. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். அரிசி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.